வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/8/2025 ஆவணி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஓய்வு நாளில் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய முதல் நாள் வாரத்தில் நிச்சயமாக காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. புது தொழில் தைரியமாக தொடங்கக்கூடியதற்கு சாத்வீகமான அற்புதங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுக்கு சில செலவுகள் தேவைப்படும். அதற்காக உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை பேசுவது தவிர்த்து கொள்வது நன்மை தரும். கொடுத்த வாக்கை எதிர்பார்த்த இடத்தில் சாதிப்பதற்கு பொறுமை அவசியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்த்த நல்ல விஷயம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வார்த்தைகள் மட்டும் அதீத கவனம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற அனைத்து மாற்றங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிதாக எந்த விஷயமும் தைரியமாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் தேவையற்ற பதட்டங்கள் புதிதாக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைகள் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி, ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பது மகரத்திற்கு விபத்துகளும் மற்றும் பொருள் களவு போகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு அனுகூலம், பெரிய பொறுப்புகளுக்கு அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் மனதில் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.